இங்க ஒரு பணக்காரரு கிளப்புக்கு வராரு. அப்ப அங்க இருந்த ஹீரோயின் அவரோட எக்ஸ் லவர் மாதிரி இருக்கிறதால அவளை பார்த்துட்டே இருக்காரு. அவளோ ஹீரோவை லவ் பண்றதால அவன் விளையாடுற கேமை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்தது இவருக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. ஹீரோ ஒரு பால் அடிக்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் போய் அந்த பால் அடிச்சிடுறாரு. உடனே ஹீரோயின் இவருக்கு கை கொடுத்து இவரை புகழ்ந்துடுறா. ஹீரோட்ட நீலாம் பிளேயர்னு சொல்லாத, அவரை பாரு எப்படி சூப்பரா விளையாடுறாருன்னு சொல்றா. இத கேட்டது இவன் டென்ஷன் ஆகி ஒரு பாலை யார் வேணாலும் அடிக்கலாம், தைரியம் இருந்தா ஒரு கேம் விளையாட வர சொல்லுன்னு சொல்றான். இவரும் கேமுக்கு ஓகே சொல்லிட்டு சும்மா விளையாடுறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுன்னு பெட்டுக்கு பணத்தை வைக்கிறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறான். ஹீரோ எப்படியோ நிறைய பாயிண்ட் எடுத்து கேம்ல வின் பண்ணிடுறான். ஹீரோயினும் வந்து நீ பிளேயர்னு ப்ரூஃப் பண்ணிட்டேன்னு ஹாப்பியா சொல்றா. அவரோ இன்னொரு கேம் விளையாடலாம் 10 லட்சம் பெட்டுன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இவ அவனை திட்டிட்டு இப்போ இது கேம் கிடையாது, இது சூதாட்டம்னு எவ்வளவோ சொல்றா. பட் அவன் அதெல்லாம் கேட்காம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறான். இந்த தடவை கேம்ல ஹீரோ தோத்துறான். இவ்வளவு அவனை கூட்டிட்டு போலாம்னு பார்த்தா இப்ப இவனே இன்னொரு கேம் விளையாடலாம்னு கேக்குறான். அவளோ வேணாம்னு சொல்ல இவன் அவளை திட்டி வெளியில அனுப்பிடுறான். இப்ப பெட்டா 1 கோடி வைக்கிறாங்க. இந்த தடவையும் கேம்ல அவரே ஜெயிச்சிடறாரு. அவர் இவங்கிட்ட இன்னொரு கேம் விளையாடலாம், அதுல உன்னோட மொத்த சொத்தையும் வச்சு விளையாடு, நீ ஜெயிச்சா உனக்கு 10 கோடி தரேன்னு சொல்றாரு. இவனும் காசுக்கு ஆசைப்பட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த கேம 2 பேரும் சீரியஸா விளையாடுறாங்க. கடைசியா ஒரு பால் இருக்கும்போது இவர் வேணும்னே அடிக்காம விட்டு கொடுக்குறாரு. அவனும் அந்த பால் அடிச்சிடறான். பார்த்தா ஒயிட் பாலும் சேர்ந்து உள்ள விழுந்திருக்கு. இது ஃபவுல்னால ஹீரோ தோத்துறான். இவனும் காசெல்லாம் போச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அவர் வந்து நீ தோத்த எல்லா பணத்தையும் நீயே வச்சுக்கோ, எனக்கு உன் கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா கேம் விளையாண்டதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் இவங்கிட்ட பெட் மேட்ச் விளையாடலாமான்னு கேக்குறான். இவனும் கேம் வேணா விளையாடலாம், பெட் மேட்ச் வேணான்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியல, பட் அவர் என் வாழ்க்கையே மாத்திட்டாருன்னு சொல்றான்.